அன்பு நண்பர்களே, மாணவ செல்வங்களே, என்னுடைய தன் வரலாறு ஒன்றை எழுதுமாறு நம்முடைய அன்பர்கள் பணித்திருக்கிறார்கள். அதிலே அந்த முயற்சியிலே இப்பொழுது ஈடுபட்டு இருக்கிறேன். என்னுடைய கல்லூரி ஆசிரிய அந்த பணிக்கால அந்த காலத்தின் பொழுது என்னிடம் நானும் உங்களுக்கு வகுப்பெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை பெற்றிருந்தேன். கரந்தை கலைக்கல்லூரியிலே அந்த வாய்ப்பு எனக்கு கிட்டிற்று. 1974 முதல் 86 வரையிலே. அப்பொழுது என்னிடம் அந்த பாடம் கேட்கும் அந்த நிகழ்விலே கலந்து கொண்ட நீங்கள் அந்த பணிக்காலத்திலே நான் குறிப்பிடத்தக்க நிலையிலே ஏதேனும் செய்திருந்தால் அல்லது உங்கள் உள்ளம் கொள்ளுமாறு சில கருத்துக்களை அல்லது பாடம் நடத்தும் வகையிலே உங்கள் உள்ளத்திலே இடம்பெற்றிருந்தால் அது பற்றிய குறிப்புகளை எனக்கு அளித்து உதவுமாறு பணிவோடு வேண்டுகிறேன். வேற என்னுடைய பல்கலைக்கழக பணி, அனைத்துலக பணி, என்னுடைய இளமை காலம், என்னுடைய குடும்பவியல், என்னுடைய ஆய்வியல் சுற்றங்கள் அவற்றையெல்லாம் தனித்தனியாக கோரி பெறுகிறேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே மிகவும் வசந்த காலமாக இருந்த என்னுடைய கரந்தை கலைக்கல்லூரியினுடைய ஆசிரிய பருவத்தை நான் பெருமிதமாக நினைக்கிறேன். அப்பொழுது என்னிடையே அந்த பாடம் கேட்கும் வாய்ப்பினை அமைத்து தந்த அந்த கல்லூரி நிர்வாகத்தினரை நான் இப்பொழுது நினைத்து பார்க்கிறேன். தங்களை போன்ற மிகச்சிறந்த அன்பர்கள் இந்த உதவியினை எனக்கு இப்பொழுது இந்த வரலாற்றை நான் முழுமையாக எழுதுவதற்கு உதவி செய்திடுமாறு அன்போடு வேண்டுகிறேன். அந்த வகையிலே என்னுடைய நினைவிலே இருக்கக்கூடிய பலர் பெயர்கள் மறந்துவிட்டன. ஆனால் முகமும் அவர்கள் செயல்களும் என்னுடைய நினைவிலே இருக்கின்றன. இருந்தாலும் நினைவுக்கு வரக்கூடிய சில இந்த பெயர் பதிவுகளை மட்டும் நான் உங்களிடையே இப்பொழுது பதிவு செய்வதிலே பெருமையும் பெரும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். அந்த வகையிலே நம்முடைய சோளிங்கர் என்ற ஊரினை சேர்ந்த அன்பர் ஜெயச்சந்திரன், அதுபோல கதிர்வேல், அதே போல் அந்தோணி என்பவர் நம்முடைய கும்பகோணம் லிட்டில் ஃப்ளவர் ஹைஸ்கூல் அங்கே பணியாற்றுவதாக ஒரு நேரம் சொன்னார்கள். அதே போல் சகாயராசு எனக்கு மிகவும் அணுக்கமாக இருந்த ஒரு பிள்ளை. அவர் இப்பொழுது சிங்கப்பூரிலே தமிழாசிரியராகவும் தமிழ் மன்ற தலைவர்களாகவும் பல்வேறு நிலைகளிலே அவர்கள் பணியாற்றி வருகிறார்கள். அதே போல் நம்முடைய தஞ்சை பகுதியிலேயே அந்த இது மேரிஸ் கார்னர் பகுதியிலே கான்வென்ட்டுக்கு அருகாமையில் அந்த பள்ளியிலே தமிழாசிரியராக மிகச்சிறந்த கவிஞராக பணியாற்றிய ஆரோக்கியராசு இருக்கிறார்கள். அதே போல் நம்முடைய மன்னார்குடியிலே தமிழாசிரியையாக பணியாற்றிய டெய்சி அம்மையார், அதே போல் ஃபாத்திமா, அதே போல் இப்பொழுது எங்கு இருக்கிறார்கள் என்று தெரியாது ரீட்டா அல்ஃபோன்சா, அவர்களுடைய தங்கை எலிசபெத், அதே போல் மணிமேகலை இப்பொழுது சென்னையில் இருக்கிறார்கள். குடியாத்தத்தை சார்ந்த லலிதா, அதே போல் முத்துப்பேட்டையிலே தமிழாசிரியராக பணியாற்றிய தஞ்சையை சார்ந்த லலிதா அவர்கள், எலிசபெத் அவர்கள், மேபல் லில்லி தமிழரசி, ஏபி சரஸ்வதி, மீனாள், ரத்னவல்லி என்பவர்கள் தஞ்சை கரந்தையை சார்ந்தவர்கள், ஜெயலட்சுமி அவர்கள் நகராட்சி இணை ஆணையராக இருந்து ஓய்வு பெற்றவர்கள். அதே போல் இளங்கோவன், ம சுப்பிரமணியன், சிவபெருமான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே புகழ்வாய்ந்த ஒரு ஆசிரியராக பணியாற்றி வருபவர். அதே போல் திருவையாறு அவ்வைக்கோட்டை நிறுவனர் கலைவேந்தன், அதே போல் தமிழக அரசியலிலே மிகச்சிறந்த ஒரு பணியாற்றிய அறுவை நண்பர் தேசபந்து அவர்கள், அதே போல் சென்னையிலே இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தஞ்சைக்காரர் ரோஜா அவர்கள் போன்றவர்களெல்லாம் அருள் கூர்ந்து அவர்கள் மனதிலே என் தொடர்பாக, என் பணி தொடர்பாக அவர்கள் நினைத்த கருத்துக்களை சுருக்கமாக எனக்கு அவர்கள் ஆக்கி தந்தால் அல்லது எழுதி தந்தால் அல்லது என்னோடு தொடர்பு கொண்டால் நான் மிகவும் நன்றியுடையவனாக இருப்பேன். எனவே
அவர்களையெல்லாம் நான் மீண்டும் வாழ்த்தி அவர்களிடம் இந்த உதவியை எதிர்நோக்குகிறேன். என்னுடைய தொடர்பு எண் செல்பேசியில் 9443137300 என்ற எண்ணுக்கு அவர்கள் தொடர்பு கொள்ளலாம். இல்லை என்றால் அதே போல் இதே எண்ணிலே வாட்ஸ்அப்பிலே அவர்கள் தொடர்பு கொள்ளலாம். மிக்க நன்றி. இதனை பதிவாக்கம் செய்து அதனை காணொலியிலே பரப்பி தருமாறு அன்போடு வேண்டுகிறேன்.